ஆல்கஹால். கரும்பு ஜூஸ் பெட்டரா, இளநீ பெட்டரா சம்மரில் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணணும்னா அதை 3 கேட்டகரியில் டிஸ்கஸ் பண்ணணும். அதாவது எது சத்தானது, எது சுத்தமானது, எது ரொம்ப செலவு வைக்காதது அப்படிங்க. ஃபஸ்ட்டு எது சத்தானது அப்படின்னு பார்த்தோன்னா, இளநீ வந்து சுகர் கண்டென்ட் ரொம்ப கம்மி, நார்ச்சத்து அதிகமாக இருக்குது, அதில் பொட்டாசியம் ரொம்ப அதிகமாக இருக்குது, கொழுப்பு கொஞ்சம் இருக்குது. இந்த சுகர் கேன் ஜூஸ், அது கரும்பு ஜூஸ் பார்த்தோம் அப்படின்னா அதில் சுகர் ரொம்பவே இருக்குது. அதாவது 70 to 75% சுகர் மட்டும்தான் இருக்குது. அதோடு சேர்ந்து கொஞ்சம் சத்து, விட்டமின்ஸ், மினரல்ஸும் இருக்குது. எது சுத்தமானது அப்படின்னு பார்த்தோன்னா அதுலேயும் இளநீ தான் பெட்டர். ஏன்னா அது நேச்சுரலி பேக்டாக வர்றது, அதை டைரெக்டாக அப்படியே குடிச்சிடலாம். கரும்பு ஜூஸ் வந்து அதை புழிஞ்சு ஜூஸ் ஆக்கி பாட்டிலில் ஊற்றி கொடுக்குறாங்க. அது எவ்வளோ ஹைஜீனிக்காக எந்த இடத்துல நம்ம குடிக்கிறோங்கிறத பொறுத்து அது சுத்தமாக இருக்கிறதும் சுத்தம் இல்லாமல் இருக்கிறதும். எது செலவு வைக்காதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளநீ வந்து இப்போ ரொம்ப விலை கூடிருச்சு. 70 to 80 ரூபா விற்கிறாங்க ஒரு இளநீ. கரும்பு ஜூஸ் 15-20 ரூபாயில் உங்களால் குடிச்சிட முடியும். இப்போ இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தா சம்மரில் எது குடிக்கலாம், ரொம்ப வெயிலாக இருக்கும்போது உடனே நம்ம எது குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா இப்போ இருக்கிற நிலைமைக்கு வந்து கரும்பு ஜூஸ் தான் பெட்டர் அப்படின்னு வருது. ஏன்னா எல்லாராலையும் 70-80 ரூபா செலவு பண்ணி டெய்லி ஒரு இளநீ குடிக்க முடியாது. 70 ரூபா 80 ரூபாய் ஒரு சாப்பாடு ரேட்டுக்கு விற்கும்போது சாப்பாடை விட அது பெட்டரா அப்படின்னு பார்த்தா அது இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில் கரும்பு ஜூஸ் பெட்டர் வெயிலுக்கு. தேங்க்யூ. ஃபாலோ ஃபார் மோர் டிப்ஸ்.